ப்ரோ கபடி சீசன் 11 இந்த ப்ரோ கபடி சீசன் 11 ஆல்மோஸ்ட் ஒரு எண்டிங்கே வந்துருச்சு தான் சொல்லியாகணும். பிளே ஆஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 6 நாளோ 5 நாளோ தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 5 டீம் இந்த பிளே ஆஃபுக்கு குவாலிஃபைன்றது ஆகிட்டாங்க. நம்ம யூம்பா மட்டும் இன்னும் குவாலிஃபைன்றது ஆகாமல் இருக்காங்க. அவங்க இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தால் அந்த டீமும் குவாலிஃபைன்றது ஆகிடுவாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம யூம்பா குவாலிஃபைன்றது ஆகிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஹரியானா சீசனில் உங்களுக்கு ஒரு மேட்ச்ன்றது இருக்குது. அதில் வின் பண்ணாலோ இல்லை டைப் பண்ணாலோ 7 பாயிண்ட்டுக்குள்ளே தோத்தாலோ உங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் வந்துடும். அதனால் அந்த டீமும் இன்னும் குவாலிஃபைன்றது ஆகிருக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஹரியானா சீசன் அந்த ஒரு பாயிண்ட் இருந்தது கிடைச்சா இந்த டேரக்ட் செமிஃபைனலாக அவங்க தயாராகிடுவாங்க. உங்களுக்கு இன்னும் இதை புரியாத மாதிரி சொல்லணும்னா நம்ம ஹரியானா இன்னைக்கு விளையாட போகிற மேட்ச்சில் வின் பண்ணாலோ டைப் பண்ணாலோ இல்லை 7 பாயிண்ட்டுக்குள்ளே தோத்தாலோ அந்த டீம் டேரெக்டாக செமிஃபைனல் ஆட போயிடுவாங்க. எலிமினேட்டர் மேட்ச்லாம் ஆடுறதா அந்த டீமுக்கு அவசியம் இல்லை. இதுதான் அந்த டேபிள் டாப் 2க்கு இருக்கிற அட்வான்டேஜ். எப்படியா இருந்தாலும் நம்ம ஹரியானா தான் அந்த நம்பர் 1 பொசிஷனை பிடிக்க போகிறாங்க. அவங்க தான் அந்த டேரக்ட் செமிஃபைனல் ஆட போகிறாங்க. அப்போ இன்னும் டேரக்ட் செமிஃபைனல் ஆட போகிற டீம் யாராக இருப்பாங்க? அதாவது இன்னும் உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லணும்னா அந்த நம்பர் 2 பொசிஷனில் எந்த டீம் ஆட போகிறாங்க? அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியே. அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க, லைக் பண்ணலாம் லைக் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல் நிறைய பேர் வீடியோஸ்ன்றதை வாட்ச் பண்ணுறீங்க, ஆனால் அந்த சப்ஸ்கிரைப்ன்றதை மட்டும் பண்ண மாட்டேன்றீங்க. அதனால எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த சப்ஸ்கிரைப்ன்றதை பண்ணி விட்டிங்கன்னா நானும் சந்தோஷமாக இருப்பேன், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த சப்ஸ்கிரைப் லைக்ன்றதை மட்டும் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே, இப்போ நம்பர் 2 பொசிஷனில் எந்த டீம் ஆட போகிறாங்க அதை பற்றி இப்போ பார்த்துடலாம். குறிப்பாக சொல்லலாம், இப்போ நேத்தி ப்ரோ கபடியில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான மேட்ச்ன்றது நடந்துச்சு. ஏன்னா அந்த 2வது இடத்துல எந்த டீம் இருக்க போகிறாங்க, அதனாலே அந்த மேட்சை ரொம்பவே இம்பார்ட்டண்டான மேட்ச்னு கூட சொல்லலாம். நேற்று நடந்த மொதல் மேட்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பட்னா பைரேட்ஸ் vs குஜராத் ஜெயின்ஸ். இந்த மேட்ச்னு பார்த்தீங்கன்னா நேற்று அந்த மேட்ச் டையாக இருக்கும். இந்த மேட்சை நம்ம பட்னா பைரேட்ஸ் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டாப் 2ல் இருந்திருப்பாங்க. அந்த மேட்சை வின் பண்ணனால டைப் பண்ணனால அவங்க அந்த பிளே ஆஃப்கான அந்த நம்பர் 2 பொசிஷனை இழந்துட்டாங்கன்னா சொல்லியாகணும். இதனால் அவங்க அந்த பிளே ஆஃபில் எலிமினேட்டர் மேட்ச் ஆடி தான் அந்த செமிஃபைனலுக்கு வர மாதிரி இருக்கும். பட்னா பைரேட்ஸுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டபாங் டெல்லிக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மாதிரி நம்ம யூபிஆருக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. அந்த 2 மேட்சுமே நம்ம யூபிஎஸும் அவங்க மேட்ச்சை தோக்கணும். அந்த மாதிரி நம்ம டபாங் டெல்லியும் தோக்கணும். இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம டபாங் டெல்லி தோக்கணும். ஆனால் சாதாரணமான தோற்றுக்கிற ஒரு பயங்கர டிஃபென்ஸாக தோக்கணும். அது எப்படின்னா ஒரு 7 பாயிண்ட் டிஃபென்ஸாக நம்ம டபாங் டெல்லி தோக்கணும். அப்படி தோத்தானா மட்டும்தான் நம்ம பட்னா பைரேட்ஸ்க்கு அந்த செகண்ட் பொசிஷன் பிடிக்கிறதுக்கு அதிகபட்சம் இருக்குது. தப்பி தவிர டைப் பண்ணாலோ இல்லை 7 பாயிண்ட்டுக்கு உள்ளே போய் தோத்துட்டாங்கன்னா நம்ம பட்னா பைரேட்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். அந்த மாதிரி நம்ம யூபிஆவுமே அந்த டைன்றது பண்ணிடக்கூடாது. சாதாரணமாக தோத்தா பிரச்சனை இல்லை, டைப் பண்ணிடக்கூடாது, வின் பண்ணிடக்கூடாது. இது ரெண்டுத்துல ஒன்று பண்ணிட்டா கூட நம்ம பட்னா பைரேட்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். இதுலேருந்து என்ன புரியுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பட்னா பைரேட்ஸுக்கு அந்த நம்பர் 2 பொசிஷனை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் தான் சொல்லியாகணும். எல்லாமே நம்ம டபாங் டெல்லி கையிலையும் யூபிஎஸ் கையிலையும் தான் இருக்குது நம்ம பட்னா பைரேட்ஸுக்கு அந்த நம்பர் 2 பொசிஷனை பிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நேற்று அந்த 2வது மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் vs டபாங் டெல்லி. இந்த மேட்ச் பார்க்க ரொம்பவே அருமையாக இருந்திருக்கும். இதெல்லாம் டபாங் டெல்லி ஜெயிச்சிருப்பாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் சூப்பராக விளையாண்டாங்கன்னு சொல்லியாகணும். மெயினாக நம்மளுடைய அர்ஜுன் தேஸ்வால் அந்த டீமுக்காக மாடு மாதிரி உழைச்சாரு. ஏன்னா அவருக்கு சப்போர்ட்டிங் ரைட்டர் தான் அந்த டீமுக்கு யாருமே இல்லை. சரி ஓகே, இந்த மேட்ச் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான மேட்ச் தான் சொல்லியாகணும். ஏன்னா டபாங் டெல்லி நேற்று மேட்சை தோத்துருந்தாங்கன்னா அந்த செகண்ட் பொசிஷனை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க. மேபி அந்த இடத்த அவங்க லாஸ் பண்ணியிருக்கலாம். நேற்று டபாங் டெல்லி ஜெயிச்சாலும் இப்போதைக்குமே அந்த செகண்ட் பொசிஷனில் இப்போதைக்கு நீடிச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பொசிஷன் போகிறதுக்கான வாய்ப்புன்றது நம்ம யூபிஆ கையிலையும் டபாங் டெல்லி கையிலும் தான் அந்த வாய்ப்புன்றது அதிகபட்சமாக இருக்க போகுது. இதில் குறிப்பாக சொல்லலாம் நம்ம டபாங் டெல்லிக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மாதிரி நம்ம யூபிஆருக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்க போகுது. இதில் பாயிண்ட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம டபாங் டெல்லி 76 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம யூபி தாஸ் 24 பாயிண்ட்ஸ்ன்றது வச்சிருக்காங்க. 2 பேருக்குமே ஒரு மேட்ச் இருக்குது. இதில் என்ன புரியுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூபி தாஸ் அந்த செகண்ட் பிளேஸை பிடிக்கணும்னா டபாங் டெல்லி தோக்கணும். யூபி தாஸ் ஆடப்படுற மேட்ச்சில் அவங்க வின் பண்ணணும். வின் பண்ணால் அவங்க அந்த செகண்ட் பொசிஷனுக்கு போயிடுவாங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டபாங் டெல்லி 76 பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதே நம்ம யூபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 74 பாயிண்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. 2 பேருக்குமே இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்குது. டபாங் டெல்லி வின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம யூபிஎஸ்ஸால் அந்த செகண்ட் பிளேஸுக்கு போக முடியாது. அதனால் டபாங் டெல்லி தோக்கணும். தோத்தாங்கன்னா நம்ம யூபிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. அதே டபாங் டெல்லி வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் அந்த நம்பர் 2 பொசிஷனை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதில் எந்த சந்தேகமே இல்லை. நம்ம யூபிஎஸ் ஜெயிச்சாலுமே எதுவுமே பண்ண முடியாது. இதனால் இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டபாங் டெல்லி வின் பண்ணாங்கன்னா அவங்க தான் அந்த நம்பர் 2 பொசிஷனை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதே டபாங் டெல்லி தோத்துட்டாங்கன்னா நம்ம யூபிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க யூபிஎஸ் ஆடப்போகிற மேட்ச்சில் அவங்க வின் பண்ணாங்கன்னா அந்த நம்பர் 2 பொசிஷன் தான் பிடிப்பாங்க. அதுக்கு டபாங் டெல்லி தோக்கணும். டபாங் டெல்லி வின் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்பர் 2 பொசிஷனை நம்ம டபாங் டெல்லி தான் போவாங்க. இந்த மாதிரி நம்ம டபாங் டெல்லி இந்த சீசனில் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு 14 மேட்ச் கடைசி 14 மேட்ச் கன்சிக்யூட்டிவாக வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய புனே பில்டன் இந்த கன்சிக்யூட்டிவாக ஒரு 14 வின்ஸ்ன்றதை பண்ணியிருந்தாங்க. அதை இப்போ நம்மளுடைய டபாங் டெல்லி ஈக்குவல் பண்ணியிருக்காங்க.
அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய நியூ சூப்பர் ஸ்டார் தெவாங்க் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 13 சூப்பர் 10 கன்சிக்யூட்டிவாக போட்டிருக்காரு. எல்லா மேட்சுமே ஒரு சூப்பர் 10, அதாவது 13 சூப்பர் 10 கன்சிக்யூட்டிவாக போட்டிருக்காரு. இதுக்கு மேலே நம்முடைய பவன் ஷெராவத் அந்த வேலையை பண்ணியிருந்தாரு. 13 சூப்பர் 10 தொடர்ந்து போட்டு சீசன் 7லையும் சீசன் 8லையும் சேர்த்து 13 சூப்பர் 10 கன்சிக்யூட்டிவாக நம்மளோட பவன் ஷெராவத் போட்டிருப்பாரு. அதை இப்போ நம்ம தெவாங்க் ஈக்குவல் பண்ணியிருக்காரு. நம்ம பவன் ஷெராவத் ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணிட்டாரு. பட் நம்ம நவீன்குமார் ரெக்கார்டை உடைக்கலான்னு பார்ப்போம். அவர் 28 சூப்பர் 10 தொடர்ந்து போட்டிருக்காரு. சீசன் 7லையும் சீசன் 8லையும் சேர்த்து. அதை இவர் உடைப்பாளான்னு பார்ப்போம். சரி, ஓகே. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, பை பாய்.